வணக்கம் நண்பர்களே, த உமன் ஆஃப் ஃபெயிலியர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் ஒரு கழுகாக இருங்கள். பறவைகளின் ராஜா யார் தெரியுமா? கழுகு. கழுகுக்கு 7 தலைமை பண்புகள் இருக்கு. நாமும் ஒரு கழுகை போல கழுகின் பண்புகளோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தலைமைக்கு எடுத்துக்காட்டே கழுகுதான். ஸோ வெல்கம் டு த உமன் ஆஃப் ஃபெயிலியர் யூடியூப் சேனல். கழுகின் பண்புகள். இப்போ நம்ம கழுகோட பண்புகளை பற்றி பார்ப்போம். முதலாவது பண்பு, கழுகு எப்போவுமே தனியாக தான் பறக்கும். மற்ற பறவைகள் கூட்டமாக பறக்கும், ஓரளவு உயரத்துக்கு மேலே பறக்காது. ஆனால் கழுகு மிகவும் உயரமாக பறக்கும், தனியே தான் பறக்கும். அதுக்கு பயம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நம்முடைய எண்ணம், நம்முடைய குறிக்கோள் அந்த கழுகை போல உயர்ந்து இருக்கணும். தனி ஆளாக நிற்கணும். தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து நிற்கணும். 2வது பண்பு, ஒரே குறிக்கோள், ஃபோக்கஸ். கழுகு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற இரையை கூட கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வேட்டையாடணும். அது கண்ணை மூடவே மூடாது, ஒரே பார்வை தான். அதுபோல் நாமும் ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் மட்டும் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். இல்லை ஒரு பரீட்சைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்து, நான் இந்த பரீட்சை எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆவேன், ஜெயிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு வெறி மட்டும்தான் இருக்கணும். அந்த கழுகுக்கு வெறி இறை அப்படின்னா உங்களோட வெறி வெற்றி என்ற வார்த்தையாக தான் இருக்கணும். 3வது பண்பு, கழுகு பயப்படாது. கழுகின் அகராதியில் பயம் என்பதே கிடையாது. கழுகு ஒரு இரையை பார்த்தா சின்னதானாலும் சரி பெரியதானாலும் சரி அந்த இரையை அடையும் வரை போராடுமா. எவ்வளவு பெரிய எதிரியானாலும் சரி. அதுபோல எந்த சூழ்நிலையும் கழுகை போல பயப்படாமல் எதிர்த்து போராட பழகும். 4வது பண்பு, மிகவும் தாங்கும் இல்லை உறுதியான மனநிலை கழுகுக்குண்டு. புயல் காற்றை கண்ட உடனே எல்லா பறவைகளும் மரக்கிளைகளுக்கு இடையில போய் உட்கார்ந்துருமா. ஆனால் கழுகு மட்டும் புயலை பார்த்து என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் ஜாலியாக அந்த புயலுக்கு நடுவில் இன்னும் அதிக உயரத்துக்கு ஊடுருவி பறக்கணும். அதுபோல் நாமும் புயல் போன்ற சோதனை வரும்போது கூட நம்முடைய எனர்ஜியை கூட்டணும். சோதனை வரும்போது சோர்ந்து போகாமல் வீறு கொண்டு எழும்பணும். என்ன ஆனாலும் சரி சவாலை சந்திக்க எதிர்த்து நிற்கணும். 5வது பண்பு, கழுகு இறந்ததை உண்ணாது. கழுகு ஒரு நாளும் இறந்ததை சாப்பிடாது. புதுசாக வேட்டையாடி தான் சாப்பிடும். அதுபோல் நாமும் அடுத்தவங்களுடைய பணத்தையோ பொருளையோ உழைப்பையோ சுரண்டி சாப்பிட நினைக்க கூடவே கூடாது. நாம் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த வெற்றி நம்முடையதாக இருக்கணும். 6வது பண்பு, நன்றாக பயிற்றுவிக்கும். ஒரு கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். கொஞ்ச நாள் கழித்து அதை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதற்கு அந்த தாய் கழுகு சேஃப்டி பெட்டாக இருக்கிற அந்த பஞ்சையும் புற்களையும் எல்லாத்தையுமே அகற்ற ஆரம்பிக்கணும். அப்போ அந்த கழுகு குஞ்சுகளுக்கு அந்த ஹார்ட்னஸ் குத்த ஆரம்பிக்கும், வலி உண்டாகும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்கம்ஃபர்ட்டாக மாறின உடனே அந்த கழுகு குஞ்சுகள் தானாகவே பறக்க ஆரம்பிக்கும். அந்த கழுகு குஞ்சுகள் பறக்க தெரியாமல் கீழே விழும்போது தாய் கழுகு தன்னோட செட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றும். அந்த அளவுக்கு அந்த தாய் கழுகு ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுபோல் வாழ்க்கையில் நம்மளும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். சோதனை தடைகளை தாண்டி சாதிக்க நினைக்கிறது. 7வது பண்பு, ரீக்ரியேட், ராஜாளி. கழுகு தன்னோட 40 வயசு ஆகும்போது அதுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணும். அந்த நேரம் அந்த கழுகு ஒரு மிக உயரமான மலை உச்சிக்கு போய் உட்காந்து அதோட இறகுகளை பிச்சு எடுக்கணும். நகத்தை உடைக்கும். அதோட வாயை பாறையில் வச்சு மோதும். உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட 5 மாதம் அந்த கண் மலையில் இருந்துட்டு அதன் பிறகு புதிய இறகோடு புது நகத்தோடு ஒரு மறு பிறவி எடுத்து அந்த கழுகு ஒரு ராஜாளியாக திரும்பி வருமா. அதன் பிறகு அதோட வாழ்நாள் இன்னும் 30 வருஷமாக கூடி மொத்தம் 70 வயது வரையில் அந்த கழுகு வாழுது. ஸோ இந்த கழுகை போல் நாமும் பிரச்சனை வழிகளை மறந்து அவற்றை மாற்றி ஒரு புது மனிதராக இந்த சமுதாயத்தில் வாழணும். புது ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அப்படி நீங்கள் வாழும்போது நீங்களும் அந்த கழுகை போல் ராஜாளி என்பதை மறந்து போகாதீங்க. நண்பர்களே,
அந்த கழுகை போல நீங்களும் தலைமை பண்போடு விளங்குங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். த உமன் ஆஃப் ஃபெயிலியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.